பிரான்சில் கழிவுகளை தரம் பிரிப்பதில் நடக்கும் தவறுகளை கண்டறிய குப்பை லாரிகளில் அதிநவீன கமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கமராக்கள் ஒவ்வொரு வீட்டின் குப்பை தொட்டியையும் படம் பிடித்து அது மறுசுழற்சி செய்ய முடியாத பொருட்கள் கலந்திருக்கிறதா என்பதனை துல்லியமாக காட்டிக் கொடுத்து விடுகின்றன. முன்பு குப்பை சேகரிப்பவர்கள் சத்தத்தை வைத்து மட்டுமே தவறுகளை கணித்தனர். ஆனால் இப்போது மறுசுழற்சி தூதர் எனப்படும் அரசு அதிகாரி தனது கணினியில் லாரி அனுப்பும் படங்களை ஆய்வு செய்கிறார். அதில் விதிமீறல் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளரை உடனடியாக தொலைபேசியில் அழைத்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒரு முறை ஆய்வின் போது மஞ்சள் நிற மறுசுழற்சி தொட்டியில் மரப்பட்டி ஒன்று இருப்பதை கமரா காட்டியது. இதுகுறித்து அந்த வீட்டு உரிமையாளரை தொடர்பு கொண்ட போது அவர் ஆச்சரியம் அடைந்தார். மக்கள் வேண்டுமென்றே தவறு செய்யாவிட்டாலும் இத்தகைய நேரடி அழைப்புகள் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. தவறாக குப்பைகளை பிரிப்பதால் நகராட்சிகளுக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் யூரோ இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் இந்த ஸ்மார்ட் கேமராக்கள் வந்த பிறகு கடந்த 6 மாதங்களில் மட்டும் 50,000 யூரோ வரை சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த சேமிப்பால் குப்பை வரி குறையுமா என்ற கேள்விக்கு வரி குறையாது. ஆனால் எதிர்காலத்தில் வரி உயராமல் தடுக்க இந்த நிதி வரவு செலவு திட்டம் பயன்படுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதன் மூலம் பொதுமக்களின் வரி பணம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிகாரிகள் நேரடியாக மக்களின் கதவுகளை தட்டி விசாரணை நடத்துகின்றனர். தொடர்ச்சியாக தவறான முறையில் குப்பைகளை தரம் பிரிப்பவர்களுக்கு இனி மஞ்சள் தொட்டி சேகரிப்பு சேவையை நிறுத்தி வைக்கவும் நகராட்சி முடிவு செய்துள்ளது.